தேசமே நீ நிலை குலைகிறாய் நீ உன் உரிமை இழந்தும் ஏன் நீதி கேட்கவே மறுக்கிறாய் கவலை தீராதோ இங்கே மாறாதோ இங்கே தொலைத்தோமே இங்கே நீ ஏற்கவா சிவந்தாலே மட்டும் கைகள் உயர்ந்தாலே மட்டும் நெஞ்சம் துணிந்தாலே மட்டும் நீலை மாறும் தமிழ்நாடு தடம் மாறும் முன்னே எந்தன் பின்னே நீயும் வந்து நீதி கேட்கவா நீதி கேட்கவா நீதி கேட்கவா நீ நீதி கேட்கவா உலக உயிரினங்களின் வாழ்க்கை ஆதாரத்திற்கு வளமான இருப்பாய் திகழ்வது மலைகள், காடுகள், செழிப்பான நிலங்கள். மலைகளையும் காடுகளையும் பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் தங்களின் உலகமாகவே நினைத்து மலைவாழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இயற்கையை பேணி காத்து வரும் மக்களை குப்பையாக கருதி அதிமுக அரசு பச்சை மலையில் வாழும் மலைவாழ் மக்களை அலட்சியப்படுத்தி வருகிறது. உழவன் படும் அவஸ்தைகளோ நாம் அரசுகளின் அலட்சியமோ ஏன் விலை உயர்வின் அவசியமோ நம் பறிப்பணங்கள் ரகசியமோ காட்டாறு போல எழு எழு உனது உரிமைகளை கேட்டு பெரு நீதி கேட்கலாம் தொடர்ந்திடு எதிர்காலம் நமதே விரைந்திடு கவலை தீராதோ இங்கே மாறாதோ இங்கே தொலைத்தோமே இங்கே நீ ஏற்கவா வனம், மலை, பள்ளத்தாக்கு என எளிதில் நெருங்க முடியாத சுற்றுச்சூழலில் காலங்காலமாக வாழ்ந்து வரும் எங்களை நீங்கள் எங்கள் மலைக்கு வந்து பார்க்க வேண்டும் என்று பழங்குடியின மக்கள் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்தனர். நீதி கேட்கவா நீ நீதி கேட்கவா 15,000 ஏக்கர் பட்டா இல்லாம இருக்கு. நம்மளுடைய ஆட்சி வந்ததும் நாங்க அதுலதான் இப்ப பயிர் செஞ்சிட்டு இருக்கோம். திரும்பவும் எங்களுக்கு அதையே பெற்று தர வேண்டும். உப்பையாபுரம் டு டாப்சங்காட்பட்டி செல்லும் பாதை அகலப்படுத்துதல், டாப்சங்காட்பட்டியில் ஒன்றியமாக்க வேண்டும். பச்சைமலை, நச்சிலிப்பட்டி அந்த தென்பர்நாடு 16 கிராமத்திற்கு ஒரு தனி ஒன்றியம் வேணும். அரசு கல்லூரி பச்சைமலையில டாப்சங்காட்பட்டியில் ஒரு அமைத்து தர வேண்டும். சுமார் 500 பேர் மக்கள் வெளியில தான் போய் படிக்கிறாங்க. திருச்சி, நாமக்கல், சேலம். அதனால இங்க வந்து டாப்சங்காட்பட்டியில அரசு கல்லூரி தேவை. மறுபடி கிழங்க பிடிங்க, எங்க பசங்க கிழங்க பிடிங்க போய் எங்க ஊர்ல 7 பேருக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு பிழைக்க என்ன ஒரு வசதி கொடுங்க. எங்களுக்கு குடி பிள்ளைங்களெல்லாம் பார்க்க முடியல. ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க. எங்க பிள்ளைங்களை பிழைக்க வைங்க. மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுதான் தனது முதல் பணி என கூறி பச்சைமலை மக்களை ஒரு நாள் முழுவதும் சந்தித்து அவர்களின் அனைத்து துயரங்களையும் மு.க. ஸ்டாலின் கனிவோடு கேட்டறிந்தார். கவலை தீராதோ இங்கே மாறாதோ இங்கே தொலைத்தோமே இங்கே நீ ஏற்கவா சிவந்தாலே மட்டும் கைகள் உயர்ந்தாலே மட்டும் நெஞ்சம் துணிந்தாலே மட்டும் நீலை மாறும் தமிழ்நாடு தடம் மாறும் முன்னே எந்தன் பின்னே நீயும் வந்து நீதி கேட்கவா நீதி கேட்கவா நீதி கேட்கவா நீ நீதி கேட்கவா பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேவன். ஒரு சினிமா பாட்டு. அந்த பாடல் தான்
இந்த மலைக்கு வருகிற போது என்னுடைய நினைவுக்கு வந்தது. ஆக இந்த பச்சைமலை தேனுக்கு மட்டுமல்ல, நீர்வீழ்ச்சிக்கும் மனதைக்கு வரக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை பச்சைமலை என்பது நீங்களெல்லாம் ஒவ்வொரு சிறப்புகளை எடுத்து சொல்வீங்க. ஆனா எல்லா சிறப்புகளை விட என்னை கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பாசம்தான் என்னை மிக அளவுக்கு பெரிய தமிழ்நாடு கூட சுத்தி சுத்தி வந்திருக்கிறேன். பெரிய பெரிய நிகழ்ச்சிக்கு போறேன், சின்ன நிகழ்ச்சிக்கு போறேன், சாதாரண நிகழ்ச்சிக்கு போறேன், கட்சி நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறேன், அரசாங்க நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறேன், குடும்ப நிகழ்ச்சிக்கு போறேன், இப்படி கட்சி தொழில் துணை நிகழ்ச்சிக்கு போறேன். ஆனா எல்லா நிகழ்ச்சிகளை விட இந்த பச்சைமலை பகுதிக்கு வந்த நிகழ்ச்சி தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. காரணம் அது நீங்கள் காட்டக்கூடிய இந்த பாச உணர்வு. ஏன்னா வர வழியெல்லாம் கொடியேற்றி வைத்து வரவேற்பு எல்லாம் பெற்றுட்டு தான் வந்திருக்கிறேன். பல தாய்மார்கள் இன்று ஆரத்தி எடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியும் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். ஆனா அத்தனை பேரும் வெளிப்படையாக சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் விட்டு சொல்றாங்க. யாரும் வந்து எங்க மலைப்பகுதி இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி நன்றின்னு சொல்லும் போது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த மலைவாழ் இந்த மக்கள் வாழக்கூடிய இந்த இடத்துக்கு இவ்வளவு நாள் வராமல் விட்டமேங்கிற ஏக்கம் தான் இப்ப எனக்கு வந்திருக்கு. அதனால இப்ப இல்ல, தொடர்ந்து வருவேன். சுதந்திர இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவரும் பச்சை மலைக்கு வந்ததில்லை. எங்களை தேடி வந்திருக்கும் நீங்கள் எங்களது சொந்தம் என்று நெகிழ்ச்சியோடு கூறினர். இந்த பச்சைமலையினுடைய வாழ்வாதாரத்தை நினைத்து நான் வந்து பச்சைமலைக்கு வர வேண்டும் என்று நான் அழைத்தேன். அதை மனதில் வைத்துக் கொண்டு அவர் வந்து உடனடியாக நான் வருகிறேன் என்று டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. இதை நான் எப்படி சொல்றது இல்லை. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்தது வருகை உங்களுடைய வருகையை எனக்கு வந்து எனக்கு ஒன்றும் புரியல. கை காலெல்லாம் நடுங்குது, அவ்வளோதான் எனக்கு தெரியுது. நன்றி, நீங்க வந்ததுக்கு நன்றி. எங்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு முக்கியத்துவம் தந்து துறையூரில் எங்களை அழைத்து பேசினீர்கள். அப்பொழுது நாங்கள் பச்சைமலைக்கு வருமாறு கோரிக்கை வைத்தோம். நமக்கு நாமே சுற்றுப்பயணம் முடித்து பச்சைமலைக்கு வருகிறோம் என்று கூறினீர்கள். எங்களது கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு மதிப்பளித்து வருகை தந்துள்ள உங்களை வணங்கி வரவேற்கிறோம். ஊராட்சி துறையூரில் நமக்கு நாமே திட்டத்தில் அண்ணன் நம்மளை சந்தித்தார். அப்பொழுது நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். அந்த கோரிக்கை ஏற்று இன்றைக்கு நம்முடைய 29/12/2015 பச்சைமலை செமுத்தாம்பேட்டைக்கு வந்து கொண்டிருக்கிறார். நமக்கு நாமே பயணத்தின் மூலம் இந்தியாவிலேயே பழங்குடியின மக்களை சந்திக்க நம்மளை வந்திருக்கின்ற தலைவர் கலைஞர் அவர்களே, முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு வணக்கம். மலைக்கு நன்றி விசேஷமா வந்து இந்த மலைவாழ் மக்களை பார்த்து இந்த குறையெல்லாம் கேட்டாரு. இது எங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இது போல எங்களுக்கு எல்லாமே செய்து கொடுப்பாரு நம்பிக்கை இருக்கு. இந்த பச்சைமலையே குலுங்குது. இதை விட எங்களுக்கு இவர வருகையை நினைத்து இதை விட எங்களுக்கு சந்தோஷம் வாழ்க்கையில் எப்பவுமே இருக்க முடியாது. இதுதான் எங்கள் முதல் சந்தோஷமே. நாம் பிச்சை மலர் அடித்த உள்ளார நாங்கோமிட்ட மல்லி மலர் அடித்த மாரியம் நாங்கோமிட்ட ஐயா அள்ளி மலர் அடித்த ஐயனார நாங்கோமிட்ட இந்த 52 ஊருக்கும் பார்த்து வைக்கணும். ஐயா வந்த சனங்களுக்கு விருந்து வைக்கணும். அங்க சந்தானத்தை பூச்சி கொள்ளுங்க. என் சிறியோர்கால பெரியோர்கால தாய்மார்கால கொஞ்சம் சந்தோஷமா கதையை கேளுங்க. கொஞ்சம் சந்தோஷமா கதையை கேளுங்க. பச்சை மலையில் உள்ள இயற்கை எழிலான தோற்றங்களை எடுத்துரைத்து பேசிய ஸ்டாலின், பச்சை மலை வந்தது தனக்கு புதுமையான அனுபவத்தை தந்திருக்கிறது என்று கூறினார். நமக்கு நாமே என்ற அந்த தலைப்பில்
கடந்த 2 மாதங்களாக நான் அந்த பணிகளை ஈடுபட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதிகளில் அந்த பயணத்தை நான் தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட பயணத்தில் ஈடுபட்ட நேரத்தில் இந்த திருச்சி மாவட்டத்திற்கு நான் வருகை தந்த போது துறையூர் பகுதியில நடைபெற்ற நமக்கு நாமே நிகழ்ச்சியில இந்த கோம்பை ஊராட்சிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய செம்புளிச்சாம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களில் சிலர் அதில் கலந்து கொண்டு தங்களுடைய உணர்வுகளை எல்லாம் அங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக உங்களுடைய ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்திரா சத்தியமூர்த்தி அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பில் அந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்று உரையாற்றுகிற போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி, குறிப்பாக மலைவாழ் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த உணர்வுகளை பற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது எப்படிப்பட்ட சலுகைகளை, எப்படிப்பட்ட வசதிகளை ஓரளவுக்கு நாங்கள் பெற்றோம். ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியில கவனிப்பாரற்ற நிலையில நாங்கள் பல கொடுமைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற பல்வேறு செய்திகளை எல்லாம் எடுத்து சொன்னது மட்டுமல்ல, அதில் குறிப்பாக ஒரு கோரிக்கை எடுத்து வைத்தார்கள். நீங்கள் துறையூருக்கு மாத்திரம் வந்துவிட்டு செல்லுகிற நேரத்தில் நாங்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய பச்சைமலை பகுதிக்கு மலைவாழ் மக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நீங்கள் ஒரு முறையாவது வந்துட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை, ஒரு கோரிக்கையை உரிமையோடு எடுத்து வைத்தார்கள். வெறும் பச்சைமலை பகுதிக்கு மாத்திரம் வரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டு நான் கட்டாயம் வருகிறேன் என்று ஒரு உறுதிமொழியை தந்தேன். ஆக இந்த தேதியில இன்றைக்கு நான் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், திமுகவை பொறுத்தவரையில் சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். இந்த பச்சைமலை பகுதிக்கு வருவதாக நான் ஒப்புதல் தந்ததற்கு பிறகு இதுவரை எந்த அரசியல்வாதியும் வந்ததில்லை. ஆக தேர்தல் நேரத்திலே தான் மக்களை சந்திக்க விரும்பார்கள் அரசியல்வாதிகள். ஆனால் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருந்து இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆகவே இதை எங்களால் நம்ப முடியவில்லை. இங்கே கூட ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் நமக்கு நாமே நிகழ்ச்சி நடந்த போது மிக தெளிவாக தெம்போடு தைரியத்தோடு பேசினார்கள். ஆனா இங்க என்ன தெரியல, கொஞ்சம் தைரியத்தை எல்லாம் இழந்து கொஞ்சம் நடுக்கத்தோடு அவரே சொன்னார். காரணம், அந்த அளவிற்கு நாங்கள் வந்திருப்பதில மகிழ்ச்சியில இருக்கிறார். அந்த மகிழ்ச்சியின் காரணமாகத்தான் அவர் இங்கே பேச முடியாத நிலைக்கு கூட தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது உள்ளபடியே நான் மன நெகிழ்வோடு இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட வாசமுள்ள இந்த பச்சைமலை பகுதிக்கு இவ்வளவு நாள் கழித்து வந்திருக்கிறேன், முன்கூட்டியே நான் வந்திருக்க கூடாதா என்கிற அந்த உணர்வு தான் இப்பொழுது என்னுடைய மனதில் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றமைக்கு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். கவலை தீராதோ இங்கே, அவலம் மாறாதோ இங்கே, தொலைத்தோமே இங்கே நீ ஏற்கவா. 30,000க்கும் மேற்பட்டோர் வாழும் தங்கள் கிராமங்களுக்கு எந்தவிதமான அடிப்படை வசதிகளையும் அதிமுக அரசு ஏற்படுத்தி தரவில்லை என்றும் கிராம மக்கள் அனைவரும் ஒரே குரலில் குற்றம் சாட்டினர். எங்களுடைய வாழ்வாதாரத்தை நினைத்து இன்னொன்னு எங்களை மற்றகமா தான் நினைக்கிறாங்களே, எங்களுடைய வாழ்வை உயர்த்த இதுவரை யாரும் எங்களை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இங்க மரவள்ளி கிழங்கும் முந்திரியும் தான் எங்க பயிர். இந்த மரவள்ளி கிழங்கு அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு
நாங்கள் ஒரு வருஷம் அதனுடைய பயிரை பாதுகாத்து அவ்வளவு செய்தும் எங்களுக்கு வருமானம் அதிகம் கிடைப்பதில்லை. மரவள்ளி கிழங்குக்கும் முந்திரிக்கும் எங்களுக்கு குடோன் அமைச்சு அதை பதப்படுத்த எங்களுக்கு குடோன் அமைச்சு தரணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது இல்லாம எங்களுக்கு ஒரு ஐடிஐயும் வேணும்னு சொல்லியிருக்கிறேன் சார்கிட்ட. பச்சை மலையை தனி ஒன்றியமாக்குதல், அடுத்தபடியாக செல்போன் டவர் அமைத்தல். எங்களுக்கு பெரிய கஷ்டம் என்னன்னாங்க, ஒரு காய்ச்சல் தலைவலி எதுவுமே பேச முடியல, ஒரு டவர் கிடைக்கல, போன் இல்லை. எவ்வளோ தலைவர்கள் வராங்க எலெக்ஷன் டைம் வராங்க, ஓட்டு போடுங்க பண்றேன்னு சொல்றாங்க, பண்ணல. எங்களுடைய கோரிக்கை ஏற்று கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கவலை தீராதோ இங்கே, மாறாதோ இங்கே, தொலைத்தோமே இங்கே கேட்கவா. சிவந்தாலே மட்டும் கைகள், உயர்ந்தாலே மட்டும் நெஞ்சம், துணிந்தாலே மட்டும் நீலை மாறும். தமிழ்நாடே தடம் மாறும் முன்னே எந்தன் பின்னே நீயும் வந்து நீதி கேட்கவா. எந்த அடிப்படை வசதிகளையும் அரசு ஏற்படுத்தி தராதது கண்டிக்கத்தக்கது என்று குற்றம் சாட்டும் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின், உங்கள் தேவைகள் அனைத்தும் திமுக ஆட்சிக்கு வந்த பின் நிறைவேற்றி தரப்படும் என்று உறுதியளித்தார். ஊராட்சி கிராம பொதுமக்கள் சார்பில் பல கோரிக்கைகள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. பச்சை மலை தனி ஒன்றியமாக ஆக்க வேண்டும். அதே போல அரசு பொது மருத்துவமனை படுக்கை வசதிகளோடு அதை சிறப்பாக மேம்படுத்த வேண்டும். 12ஆம் வகுப்பு அமைத்து மற்றும் கூடுதல் கட்டிடத்தை பள்ளிக்கூடத்திற்கு கட்டித்தர வேண்டும். அதே போல இன்னொரு முக்கியமான பிரச்சனை, செல்போன் டவர் அமைக்கணும். இன்னைக்கு செல் இல்லாம யாரும் இல்லை. பிறக்கிற குழந்தைய என்ன செல்போனை தான் பிறக்க போகுது குழந்தைகள்லாம். விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. இங்கே சுமார் 13,000 ஏக்கர் நிலப்பரப்பில பலாப்பழம், கடுக்காய், மரவள்ளி கிழங்கு, முந்திரி ஆகியவற்றை நீங்கள் விவசாயம் செய்து பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வானம் பார்த்த பூமியால் மக்கள் கடந்த 4.5 ஆண்டு காலமாக வறட்சிகிற சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்குள்ளதுக்கப்படி சின்ன ஏரி தூர்வாரி பராமரிக்கப்பட முடியாத நிலையிலே தான் அதுவும் இருந்து கொண்டிருக்கிறது. கெங்கவல்லி அருகே இருக்கக்கூடிய பச்சைமலை ஊராட்சி பகுதியில் உள்ள மாடுப்பள்ளி, நடுவூர், கட்டக்காடு, இடைப்பாடி, பாலத்தங்கரை, கிழக்கு பாலத்தங்கரை, மேற்கு பாலத்தங்கரை உட்பட 7 மலை கிராமங்களில் சுமார் 2300 பேர் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பச்சைமலையிலிருந்து கெங்கவல்லிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் 30 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய ஒரு நிலை. இந்த பச்சைமலை கிராமங்களுக்கு செல்ல பேருந்து வசதிகள் தற்போது இல்லை. அது மட்டும் இல்ல, பிறப்பு இறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் அதை கூட பெற முடியாத நிலையில இங்க இருக்கக்கூடிய மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தக்கூடிய நிலையிலும் இந்த ஆட்சி செயல்படல. போதிய மருந்து, மருத்துவ உபகரணங்களும் அந்த மருத்துவமனையில் இல்லை என்பதைத்தான் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆக அதிமுக ஆட்சியில குறிப்பாக பழங்குடி மக்கள் எந்த அளவிற்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், அப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிற காரணத்தான் நீங்க எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க என்பதை நாங்கள் உணராமல் இல்ல. 15,000 ஹெக்டேர் நிலங்களில் பட்டா இல்லாமல் இருக்கிறோம் என்றையும் கோரிக்கை வச்சிருக்கீங்க. அது பற்றி உரிய நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்பட இருக்கிறது. அதேபோல் கல்வி பெறக்கூடிய வசதிகள் இல்லை. படிக்கணும்னு சொன்னா திருச்சி, சேலம், நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு தான் செல்ல வேண்டி இருக்கிறது என்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி போவதற்கும் போதிய போக்குவரத்து வசதியும் இல்லை என்ற அந்த நிலை இருந்து கொண்டிருக்கிறது. என இதையெல்லாம் நான் இங்கே சுட்டி காட்டுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், தயவு கூர்ந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கவலைகள் எல்லாம் இந்த அதிமுக ஆட்சியோடு முடிய போகிறது. உங்களால் உருவாக்கப்படக்கூடிய திமுக ஆட்சியில உங்களுடைய கவலைகளுக்கெல்லாம் நிச்சயமாக முற்றுப்புள்ளி அமைய போகிறது என்ற நம்பிக்கையை நான் இந்த நேரத்தில்
தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தீராதோ இங்கே மாறாதோ இங்கே தொலைத்தோமே இங்கே நீ ஏற்கவா சிவந்தாலே மட்டும் கைகள் உயர்ந்தாலே மட்டும் நெஞ்சம் துணிந்தாலே மட்டும் நீலை மாறும் தமிழ்நாடே தடம் மாறும் முன்னே எந்தன் பின்னே நீயும் வந்து நீதி கேட்கவா தங்களை தேடி வந்த தலைவனை மலைவாழ் மக்கள் இன்முகத்தோடு வரவேற்று அவர்களின் பாரம்பரியமான மலைத்தேன், மூங்கில் அரிசி, மரவள்ளி கிழங்கு உள்ளிட்டவற்றை அளித்து மிக பிரம்மாண்டமாக வரவேற்றனர். பச்சைமலை திமுக நிர்வாகிகளின் கோரிக்கைகளை ஏற்று கிராம்பூர், செங்காட்டுப்பட்டி, மூலக்காடு, சின்ன பழமலை, கோவலாடு, சின்ன இழுப்புன் ஆகிய பகுதிகளில் கல்வெட்டு திறந்து திமுக கொடியினை ஏற்றி வைத்தார். தேசமே நீயே நிலை குலைகிறாய் நீ உன் உரிமை இழந்தும் ஏன் நீதி கேட்கவே மறுக்கிறாய் கவலை தீராதோ இங்கே மாறாதோ இங்கே தொலைத்தோமே இங்கே நீ ஏற்கவா சிவந்தாலே மட்டும் கைகள் உயர்ந்தாலே மட்டும் நெஞ்சம் துணிந்தாலே மட்டும் நீலை தமிழ்நாடே தடம் மாறும் முன்னே எந்தன் பின்னே நீயும் வந்து நீதி கேட்கவா நீதி கேட்கவா. எத்தனை செடிகள் நமது தீராத வியாதிக்கு மருந்தாகி இருக்கும், எத்தனை பூக்கள் நமது சுற்றுச்சூழலை காத்திருக்கும், எத்தனை தேனீக்கள் தேன் சேகரித்திருக்கும். ஆனால் இவற்றை காக்கும் மலைவாழ் மக்களை அரசு பாதுகாக்காமல் இருப்பது எப்படி சரியாக இருக்கும்? மக்களின் அடிப்படை தேவைகளையும் மக்களுக்கான சேவைகளையும் வழங்காமல் இருப்பது ஓர் அரசா? கனவு தேசமே நீயே நிலை குலைகிறாய் நீ உன் உரிமை இழந்தும் ஏன் நீதி கேட்கவே மறுக்கிறாய் கவலை தீராதோ இங்கே மாறாதோ இங்கே தொலைத்தோமே இங்கே நீ ஏற்கவா சிவந்தாலே மட்டும் கைகள் உயர்ந்தாலே மட்டும் நெஞ்சம் துணிந்தாலே மட்டும் நீலை மாறும் தமிழ்நாடே தடம் மாறும் முன்னே எந்தன் பின்னே நீயும் வந்து நீதி கேட்கவா.